வேறு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன எல்லாருக்கும் பசிக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும். சரி கிச்சனில் போயிட்டு மம்மி என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்துருந்தேன். மஷ்ரூம் சைடில் இருந்துச்சு. அதை சுட்டுட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வெட்டலான்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் வேறு வேலை காட்டுது. சரி எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு 65 பண்ணலாம் அப்படின்னு 65 மசாலா ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணியை போட்டு நல்லா கலக்கி நின்றேன். வரல. சின்ன கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கின அப்புறம் இந்த கலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு நல்லா பெரட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் வரல. சரி இன்னும் நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் இந்த கலரில் கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வச்சலாம் அப்படின்னு ஊற வச்சிட்டேன். அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெய் காயிற வரை வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து போட்டேன். நல்லா அப்போ ஒரு மொறுன்னு வர வரைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் பண்ணலாம், நீங்களும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து பழைய மாதிரி சேலஞ்ச் அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சூப்பராக வந்துச்சு. அப்புறம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. கைஸ் மறக்காம கிரிட்டு குமார்ன்ட்டு